ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மெமரி போயம் எதெல்லாம் படித்தா நம்ம வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொஸ்டின் நம்பர் 45ல் வரக்கூடிய மெமரி போயம் அட்டன் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து 4 போயம் இருக்குது. ஸோ எந்த போயம் வந்து 5 லைன்ஸ் கேட்குறாங்க தெரியல. ஸோ நாம சொல்லக்கூடிய ஷார்ட்கட் பார்க்கலாம். நீங்கள் எந்த போயமே படிக்கலனாலும் அட்லீஸ்ட் எந்த லைனுமே இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 5 லைனும் லாஸ்ட் 5 லைனும் ஒவ்வொரு போயம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 போயம் இருக்குது. லைஃப் இருக்குது, அதுக்கப்புறம் ஐ ஆம் எவ்ரி ஒன் இருக்குது, நெக்ஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மிஷன், அதுக்கப்புறம் நோ மேன் ஆஃப். எல்லா போயமே ஃபர்ஸ்ட் 5 லாஸ்ட் 5 பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிடிஏ கொஸ்டின் 6 பிடிஏ கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லைன்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க, எந்தெந்த போயம்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற அந்த கான்செப்ட்ல இருக்கிறது நல்லா பாருங்க. பர்டிகுலராக சீக்ரெட் ஆஃப் த மிஷன்ல வந்து we can count. ஸோ அந்த லைன் வந்து ரிப்பீட்டடாக we can pull and push and ஸோ அந்த 5 லைன்ஸ் நல்லா பாருங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ பிடிஏ கொஸ்டினும் ப்ரீவியஸ் பப்ளிக் கொஸ்டினும் எந்தெந்த 5 லைன்ஸ் தான் கேட்டிருக்காங்களோ அதை மார்க் பண்ணி படிச்சிங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின் நம்பர் 45 அட்டன் பண்ணுற சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த மெத்தட் தான் நம்ம சொன்னோம். ஸோ அதேபடி நமக்கு வந்து